இருபத்தில அந்த ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களே வந்து இதை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார். ராமாயணத்தை நவாக கிரமத்திலே நடத்துறா. ஒரு ராமாயணத்தை வந்து வகிட்டரே தலைவராகிற. அப்புறம் பரதன் வந்து கேட்டான், சத்ருக்னன் வந்து கேட்டு போனான். லக்ஷ்மணர் தனக்கு ஒழியவே இல்லை, காரியமே இருக்கு, எனக்கு அகம்சர்வம் கரிஷ்யாமின்னு சர்வகாரியமும் அவர் தான் பண்ணணும், எனக்கு பயமே கிடையாது, நான் வந்துட்டு எட்டி பார்த்து போயிடுறேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்தார். ஆனா இது வந்து உட்கார்ந்ததை தவிர ஒரு நாள் ஆச்சு, திரும்ப அடுத்த நாள் பார்த்தா உட்கார்ந்து வந்திருக்காரு. அப்ப அவர் தனி சேர் போடுவார், அவருக்கு ஆசனம் போடு, 9 நாள் வருவார் போல இருக்கு, இனிமே வந்து அவர் வராமல் இருக்க மாட்டார், அதனால சேரை போடும் அப்படின்ட்டா. அப்புறம் பார்த்தா 9 நாளும் கேட்டு போனாராம் லட்சுமண சுவாமி. அவ்வளவு பேரும் கேட்டாச்சுங்க, யாருமே பாக்கி இல்லை கேட்கறதுக்கு. ராமர் ஒண்டிதான் கேட்கல. எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா ராமர் இந்த சரித்திரத்தை கேட்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா யாருக்கும் சொல்ல தைரியம் இல்லை. எல்லாரும் சொல்லணும்னு போவா, அவரோட காம்பீரியம் வந்து அப்படி இருக்குமா, அதை தடுக்குமா, போய் சொல்ல முடியாது, யாருக்கும் தைரியம் கிடையாது.